அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 622வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு சோலார் பம்ப் செட்ஸ், அதாவது சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் ஆகும். சோலார் எனர்ஜி என்பது ரினியூவபிள் எனர்ஜி என்பதன் ஒரு அங்கமாகும். இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார் என்ஜினியர் செல்வர் உலகமணி அவர்கள். திரு உலகமணி அவர்கள் ப்ளூ பிரைட் எனர்ஜி என்ற நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். உலகமணி சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க உலகமணி? நல்லா இருக்கிறேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்க சொந்த ஊர் எங்க உலகமணி? மதுரை சார், மதுரை மாடக்குளம். ஓகே, நீங்க இப்போது எங்க பணிபுரிந்து வர்றீங்க? உங்க நிறுவனம் எங்க இருக்கிறது? சார், நம்ம நிறுவனம் பாத்தீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கரூர், ஈரோடு இந்த மாதிரி ஒரு 5-6 மாவட்டங்கள்ல இருக்கு. சரி. நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். ஓ, வெரி குட் வெரி குட். சரி, ஓகே. திரு உலகமணி எதுவரை படித்திருக்கிறீர்கள்? பிடெக் இன் ரினியூவபிள் எனர்ஜி சார். பிடெக் ரினியூவபிள் எனர்ஜி. பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க? பள்ளிக்கல்வி வந்து மதுரையில ஜெயராஜ் நாடார் மேல்நிலை பள்ளி. ஓகே. தென் பிடெக் ரினியூவபிள் எனர்ஜி எங்க படிச்சீங்க? இது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கீழே வரும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்ல படிச்சீங்க. ஓகே. படிப்பு முடித்த பிறகு நேரடியாகவே இந்த தொழிலுக்கு வந்து விட்டீங்களா, அல்லது வேற எதுவும் நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் உண்டா? நிறுவனங்கள்ல பணிபுரிந்த அனுபவம் உண்டு சார். அதாவது இந்தியாவில் முதன்மை நிறுவனமான ஜெயின் இரிகேஷன் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயின் இரிகேஷன் கம்பெனில ஒர்க் பண்ணேன் சார் நான். ஓகே. அங்க எத்தனை ஆண்டுகள் பணிபுரிஞ்சீங்க? அங்க ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து வேலை செஞ்சேன். ஓகே. அந்த அங்கே உங்களுடைய பணி என்னவாக இருந்தது? மார்க்கெட்டிங் மட்டுமா அல்லது தொழில்நுட்ப ரீதியாக பணியா? ஆமா ஆமா. அதாவது என்னோட பணின்னு பாத்தீங்கன்னா சோலார் பம்ப்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளஸ் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன்ல இருந்தேன். ஓகே. ஸோ கர்நாடகாவில் 950 சோலார் பம்ப் என்னுடைய கண்ட்ரோல்ல நாங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம். ஓகே. இந்த ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ரினியூவபிள் எனர்ஜி என்ன, அது தொடர்பா ஒரு சின்ன ஷார்ட் நோட் சொல்லுங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதாவது நம்ம ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா மரபுசாரா எரிசக்தின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து புதிய மற்றும் புதுப்பிக்க வல்ல ஆற்றல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து ஜீரோ கார்பன், அதாவது கரியமில வாயு உற்பத்தி ஆகாத. நார்மலா பாத்தீங்கன்னா மின்சாரம் உற்பத்தி ஆகிறது நம்ம வந்து அனல் மின்சாரம், அணு மின்சாரம் இந்த மாதிரி தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்வரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு வந்து வாயுக்கள் வந்து வெளியேறும். ஸோ இதை கட்டுப்படுத்துற விதமாகவும் இன்னைக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை பருவநிலை மாற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பார்த்தோன்னா ஜப்பான்ல பெரிய பூகம்பம் நடந்தது, நிலநடுக்கம் நடந்தது. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் கூட சென்னை, தூத்துக்குடி போன்ற இடத்துல மிகவும் எதிர்பார்க்காத அளவு வரலாறு காணாத மழை பெய்ந்துருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து என்வரான்மெண்டல் அஃபெக்ட் தான். ஸோ இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம மேஜரா வந்து இந்த ஃப்ரீ கிரீன் எனர்ஜி போகணுன்ற கான்செப்ட். இப்ப நார்மலா ஒரு, அதாவது அனல் மின் நிலையம், அணு மின் நிலையத்துல இப்போ வந்து நம்ம அனல் மின்சாரம் நார்மல், அதாவது மரபுசார எரிசக்தி இல்லாத இது பாத்தீங்கன்னா அதுல அனல் மின், அணு மின்ல பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கு 1.5 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு வந்து உற்பத்தி வெளியிட்டு இருக்கோம். ஸோ இதனால வந்து ஓசோன் டிப்ளிஷன்ல இருந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்றதுக்காக ஜீரோ கார்பன், அதாவது நம்ம இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜின்னு பாத்தீங்கன்னா அதாவது காற்று சக்தி, நீர் சக்தி, சூரிய சக்தி, இந்த மாதிரி வர்றதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பொல்யூஷன் இல்லை, பொல்யூஷன் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ அதனாலதான் நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து போறோம். ஓகே. இந்த நீர் சக்தியும் இதுல சேருமா? நீர் சக்தி? ஆமா சார், ஆமா, நீர் சக்தி இதுல சேரும். நீர் சக்தி வருது, நீராவி சக்தி வருமா? இல்ல இல்ல, இது வந்து எப்படி சார், டர்பைன் ரொட்டேஷன் மட்டும் தான், நீராவி வராது. நீராவி தான் உங்களுக்கு வந்து அனல் மின்ல வந்துருது இல்லைங்களா? எஸ் எஸ் எஸ். ஓகே. ஆமா, அது வராது. ஏன்னா அது வந்து நீராவிக்கு நம்ம வந்து வெப்பப்படுத்தணும். வெப்பத்துக்கு வந்து கோலவோ நிலக்கரியவோ இல்ல வந்து பயோமாஸ் அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம எரிச்சுதான் நம்ம ஹீட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அது இதுல வராது. இது நீர், அதாவது ஹைடல் ப்ராஜெக்ட், நீர் மின்சாரம் வந்து உங்களுக்கு நம்ம டர்பைன் சுத்துறது மூலமா நமக்கு வந்து உற்பத்தி ஆகுது.
டர்பைன் மூலமா உள்ளது சக்தி வருது. அத மாதிரி விண்ட் எனர்ஜி, விண்ட் மில்ஸ் யூஸ் பண்றது வருது. சோலார் பம்ப் செட்ஸ் வருது. வேற என்ன வருது? சோலார் எனர்ஜி வருது. வேற என்ன வருது? மத்த பாத்தீங்கன்னா வந்து பயோமாஸ்ல, அதாவது பயோகேஸ், இந்த மாதிரி பயோகேஸ்ல இருந்து ஜென்ரேஷன், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்றது, அக்ரி வேஸ்ட்ல இருந்து நம்ம வேஸ்ட் டு எனர்ஜி பண்றது, இந்த மாதிரி இதெல்லாமே ரினியூவபிள் எனர்ஜில வரும். தென் பயோடீசல் எல்லாம் எப்படி? ஆமா சார், அதுவுமே வந்து நமக்கு பயோடீசல் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இதுலதான் கிரீன் எனர்ஜிக்குள்ள தான் வரும். சோ ரினியூவபிள் எனர்ஜில நிறைய சோர்சஸ் இருக்குது இல்லையா? சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி நிறைய இருக்கு. கரெக்ட். பட் இருந்தா கூட நாம வந்து அதிக அளவுல ஃபாசில் ஃபியூயல் மட்டும்தான் பயன்படுத்திட்டு வர்றோம். அதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது ஃபாசில் ஃபியூயல்ன்றது நமக்கு வந்து காலங்காலமா இருந்தது, நம்ம சோர்ஸ் பயன்படுத்திட்டு இருந்தோம். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நெய்வேலியே பாத்தீங்கன்னா நிலக்கரியோட இருப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. நம்ம வெளிநாடுகள்ல ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் கோலை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ நம்மகிட்ட இருந்த கனிம வளங்களை வந்து நம்மளுடைய மக்கள் தொகைக்கு பற்றாக்குறையா இருக்கு, பத்தாம இருக்கனால. சோ இப்ப அது ஒரு ரீசனா இருக்கும். இன்னொன்னு வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொல்யூஷன் வரக்கூடியனால, அதாவது நமக்கு சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கரியமில வாயு வந்து வெளியிடணும்னு சொல்லி. காலகட்டங்கள்ல மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, மின்சாரம் வந்து உற்பத்தி அதிக அளவுல கொடுக்கணும்ன்ற நோக்கத்தினால பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பட் அது அப்படி இருக்கும்போது அது ஏன் ஒய் நாட் கோயிங் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி? அது இல்லாம இதர இனத்துக்கு மட்டும் நாம சென்று கொண்டே இருக்கிறோம். ஆமா ஆமா, அதாவது இப்ப மாறிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதுவரை இருந்தது, இப்ப வந்து எல்லாமே வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த இதர எனர்ஜி வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து சோர்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதாவது கோல் எத்தனை காலத்துக்கு கிடைக்கும்ன்றது தெரியாது, எல்லாமே கம்மியாயிருச்சு. அதே போக பொல்யூஷன், அதாவது மெயின் ரீசன் வந்து பொல்யூஷன் தான் சார். ஏன் வந்து போக மாட்டாங்கன்னா, இப்பதான் பொல்யூஷனோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. முன்னாடி அது அந்த அளவுக்கு கிடையாது, இப்ப ரொம்ப அதிகமா இருக்கனால. சோ நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள நம்ம இருக்கோம். ஓகே, வெரி குட், வெரி குட். சரியா சொன்னீங்க. அதாவது வந்து இவ்வளவு நாளும் நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லை. இப்ப வந்து நம்ம பாதிக்குது, சுற்றுச்சூழல் பாதிக்கிறது மட்டும் இல்ல, அதோட தாக்கம் வந்து கிளைமேட் சேஞ்ச்ல கூட வந்தாச்சு. சோ நவ் இப்போ நாம விழித்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்திருக்கோம். அதனால நாம ரினியூவபிள் எனர்ஜியை தேடுறோம் இல்லையா? அப்படி சொல்லலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. தென் இப்போ சில நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகள்ல டோட்டலாவே 100% அவங்க சோலாருக்கு மாறிட்டாங்க. நாம ஏன் இன்னும் ரொம்ப தயக்கம் காட்டிட்டு வர்றோம்? அதுக்கு ஏதாவது பிரத்யேக காரணம் உண்டா? கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது நீங்க சொல்ற தயக்கம்ன்றது நமக்கு சோலார் இந்தியாவுல ஆரம்ப காலகட்டங்கள்ல ரொம்ப இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 மெகாவாட் 300 மெகாவாட்ல மிதவை, அதாவது நீர்ல மிதக்கக்கூடிய தகடுகள், அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே சார், புதுசா வரக்கூடிய கண்டுபிடிப்புகள் ஒரு நாட்டிலேயோ இல்ல ஒரு மாவட்டத்திலேயோ உள்ள கொண்டு வரும்போது அதோடைய விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அது பொருள் புதிய பொருளா இருக்கும், விலை அதிகமா இருக்கும். மக்கள் மத்தியில பயன்பாடு, ஒருத்தர் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சோ இப்போ அதுக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, டார்கெட் கொடுக்குறாங்க, பேங்க் லோன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கறது மூலமா முன்னாடி அது இல்ல, கம்மியா இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பெரிய லெவல்ல வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஒரு டார்கெட் கொடுத்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து நிறைய சப்சிடிஸா இருக்கட்டும், சப்சிடிஸ்ன்றது வந்து ரெசிடென்சியல் அக்ரிகல்ச்சர் கொடுக்குறாங்க. தென் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியலுக்கு பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, ஆமா, பேங்க் லோன் கொடுக்கறதுனால இன்னைக்கு வந்து அந்த இது அதிகரிச்சு தான் போயிட்டு இருக்கு. அதாவது இப்ப நமக்கு வந்து மத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல சினாரியோ படி டார்கெட்டை வந்து கொஞ்சம் அதிக லெவல்ல அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அப்போ முக்கியமாக இந்த அரசு மானியம் மட்டும்தான் இதை முன்னிறுத்தி செல்லுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தா நீங்க பதிவு பண்றீங்களா? அது விவசாயத்துல முன்னிறுத்தி செல்லுன்றது நான் 100% நம்புறேன் சார். விவசாயத்திலையும் வந்து வீடுகளுக்கு வந்து மானியம் கரெக்ட் தான். பட் அதே மாதிரி ஒரு மினிமம் லெவல்ல கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மானியம் கொடுத்தாங்கன்னா மக்கள் இன்னுமே வந்து அதை இன்ட்ரெஸ்டா எடுத்து போவாங்கன்றது என்னுடைய பார்வை. அதாவது நான் ஏன் அவ்வளவு உன்னிப்பாக கேட்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மகிட்ட வந்து பெட்ரோல் கிடையாது, கோல் தரமான கோல் கிடையாது, பழுப்பு நிலக்கரி தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம இன்னும் இவ்வளவு விலை கொடுத்து பெட்ரோலை வாங்கி அல்லது வெளிநாடுகள்ல இருந்து நிலக்கரியை வாங்கி நாம பயன்படுத்துவதை விட சுலபமான எத்தனையோ முறைகள், இப்ப நாம பல ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் பார்த்தோம். இவற்றுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்
காட்ட தயக்கம், இவ்வளவு லேட் ஆகுறதுக்கு என்ன காரணம்? நீங்க சில காரணங்கள் சொன்னா கூட இப்போ கூட அதை வந்து முழுமையாக செயல்படுத்த கொண்டு வந்த மாதிரி தெரியலையே. இல்ல அது கரெக்ட் நீங்க சொல்ற விஷயங்கள். அதாவது இப்போ ஒரு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இமிடியேட்டா டெமாலிஷ் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து பல ஆயிரம் கோடி போட்டு வச்சிருப்பாங்க. அதை வந்து ஒரு படிப்படியான பகுதியான நிலைமைகள் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு கொடுங்க, இவ்வளவு உற்பத்தி பண்ணுங்கன்னு கம்மி தான் டெமாலிஷ் பண்ண முடியும் ஒழிய. சோ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் உடனடியா நம்ம வந்து பண்ணோம்னா அதுல இருக்கக்கூடிய அதுல இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மாற்று வேலைகள் இப்போ வந்து இப்போ ஒரு நார்மலா தெர்மல் பவர் பிளான்ட்டையும் சோலார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டையும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இப்ப தமிழ்நாட்டுல வருது, அப்படி வருது அப்படின்னா அந்த தெர்மல் பிளான்ட் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பணி மாறுதல் பண்ணி அமர்த்தியும் ஸோ இந்த மாதிரி வேலைகள் மாத்தி கொடுத்ததுன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியா வந்து பண்ண முடியும். ஸோ எடுத்ததுமே ஒரு இப்ப நமக்கு வந்து டீசல் கார்கள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உடனடியே நிப்பாட்ட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி டீசல் போட்டு ஓடிட்டு இருக்க காரு வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குவான், இந்த வருஷம் நிறைய பேர் இருப்பான். ஸோ அப்போ அவன் பாதிக்கப்படுவான். ஸோ அதுக்கு வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்து மாற்ற முடியும். ஓகே, சோ கால அவகாசம் கண்டிப்பாக நிச்சயமாக தேவை. இருந்தாலும் கூட நாம இவ்வளவு பெட்ரோல் விலை இவ்வளவு அதிகரித்த அளவுக்கு நாம காத்திருக்க வேண்டியது இருந்ததே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நான் இதை கேட்டேன். சோலார் எனர்ஜி அல்லது சூரிய சக்தி அப்படிங்கிறது எந்தெந்த விதங்கள்ல எல்லாம் எந்தெந்த பொருட்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பயன்படுகிறது நமது நாட்டில்? அக்ரிகல்ச்சர்ல இருந்து எடுத்துக்கலாம் சார். சோ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சோலார் பம்பிங் சிஸ்டத்துக்கு பயன்படுது. அதாவது சோலார் வாட்டர் பம்பிங். ஓகே, இந்த சோலார் வாட்டர் பம்பிங் கொஞ்சம் நான் பேசுறேன், அப்புறம் நம்ம டீடைலா பேசலாம். ஸோ இப்போ வந்து அந்த சோலார் நான் அக்ரிகல்ச்சர்ல ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், அதை பத்தி நான் சொல்லணும். ஸோ அப்போ வந்து பம்பிங்கை பொறுத்த மட்டும் செலெக்ஷன் ஒன்று இருக்கு. அதாவது நம்ம பொருள் அப்படின்னா எத்தனை இன்ச்சு போர் போட்டிருக்கிறோம், எத்தனை அடியில நமக்கு தண்ணி வந்துச்சு, எத்தனை அடியில நமக்கு தண்ணி இருக்கு, எத்தனை அடியில நம்ம பம்ப் வைக்கணும். அதே மாதிரி இப்போ 1 மணி நேரம் நம்ம ஓட்டினோம்னா எவ்வளவு அடி பம்ப் தண்ணி கம்மியாகும், அதை வந்து டிராடவுன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலா வந்து அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சோலார் பம்பை அமைக்கணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு 8.5 இன்ச்சு போர் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம போட வேண்டியது ஒரு 6 இன்ச்சு மோட்டார்ல 200 அடியில வைக்கிறோம்னா 13 ஸ்டேஜ் போடணும். இந்த மாதிரி நிறைய வந்து இதுல தகவல்கள், அதாவது நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு. இதே இது நான் வந்து போர் போட்டிருக்கேன், 4.5 இன்ச்சு போர் போட்டிருக்கேன் அப்படின்னா அங்க போயிட்டு நம்ம 5 ஹெச்பி போட முடியாது. இப்ப ஜென்ரலா வந்து ஒரு விவசாயி கேட்கிறாருன்னா எனக்கு போர் போட்டிருக்கேங்க, நான் 5 ஹெச்பி போடணும் எனக்கு மோட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்ரலா பண்ண முடியாது. ஸோ டீப் டெக்னு சொல்லுவோம், அதாவது டீப்பா வந்து அந்த வாட்டருடைய டெஸ்டிங் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்ப 200 அடினா இத்தனை ஸ்டேஜ் தான் போட போறோம் அப்படின்னு சொல்லி பம்பு டிசைன் பண்ணணும். 350 அடினா இத்தனை ஹெச்பி போடலாம், இவ்வளவு போலான்னு செக் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஸோ நம்ம டீப் டெக் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சோலார் பம்ப் செட்டை பொறுத்த மட்டும். ஸோ அதுல நிறைய இருக்கு, அதாவது பாலிகிறிஸ்டலின் மோனோகிறிஸ்டலின் பேனல்ஸ் இருக்கு. இதுல பாலிகிறிஸ்டலின் பேனல்ஸ் வந்து பம்பிங்க்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுல வோல்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இதே மோனோகிறிஸ்டலின் போனோம்னா அதுல ஆம்ஸ் ரேட்டிங் அதிகமா இருக்கும், பட் வோல்டேஜ் கம்மியா இருக்கும். அப்படி விஷயத்துல நம்ம வந்து கண்மூடித்தனமா நமக்கு வந்து 5 ஹெச்பி எனக்கு போட்டா போதும்னு சொல்லிட்டு போய் நம்ம போடுறதுனால ஒரு நாள் ஓடும் 2 நாள் ஓடும், பட் ஃபியூச்சர்ல நிறைய இஷ்யூ இருக்கு. சோ இப்ப நீங்க யார்கிட்ட போட்டாலும், என்ன மாதிரி நிறுவனங்கள் யார்கிட்ட நீங்க வந்து சோலார் பம்பு போட்டாலுமே டீடைல்டா கேட்டு எனக்கு இத்தனை அடி போர் போட்டிருக்கிறேன், இவ்வளவு தண்ணி இருக்கு, இத்தனை ஏக்கர் பாய்க்கணும், இத்தனை இன்ச்சு டெலிவரி கிடைக்கணும், இவ்வளவு நேரம் ஓடணும் அப்படின்னு சொல்லி டீடைல்டா விவசாயிகள் வந்து கிளாரிஃபை பண்ணி போடுறது மூலமா அது வந்து 30 வருஷம் வரையும் நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடலாம். ஸோ இது பம்பை பொறுத்த மட்டும். இப்ப அக்ரிகல்ச்சர்ல சோலார் ஃபென்சிங் இருக்குது. அதே மாதிரி சோலார் பேர்ட்ஸ் கேரர், அதாவது இந்த பறவைகள் விரட்டக்கூடிய அந்த மாதிரி கருவிகள் இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட நண்பர் ஒருத்தர் வந்து சோலார் ஜேசிபி கண்டுபிடிச்சு பேட்டன்ட் வாங்கியிருக்காரு நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்து மூலம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நம்ம அதாவது பவர் எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ம வந்து சோலார் பேனலை பயன்படுத்தி நம்ம வந்து பயன்பெறலாம் சார். ஓகே, அதாவது பொதுவாக வந்து வழக்கமாக சோலார் பவர் அல்லது விண்ட் பவர் இதெல்லாமே ரொம்ப ஹெவி டியூட்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ணப்படாம இருந்தது. இப்போ அப்படி எதுவும் பிரச்சனை இல்லை இல்லையா? ஆமாங்க சார், அதாவது முன்னாடி வந்துங்க சார் சோலார் வந்து பேட்டரியில மட்டும்தான் ரன் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தது. சரி, இப்ப நம்ம ஆன் கிரிட்னு சொல்லுவோம், அதாவது கிரிட் இபில அதாவது கிரிட்ல கனெக்ட் பண்றது மூலமா சரி, நீங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அக்ரோ இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு 150 கிலோவாட் வச்சிருக்காங்க.
அவங்களுக்கு காலையில இருந்து ஈவினிங் வரை ஓட்டணும் அப்படின்னா நம்ம சோலார் போட்டு அந்த அவங்களுடைய இபி கரண்ட்ல கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது சோலார் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ரேடியேஷன் வெயில் அடிக்குதோ ஃபுல் கரண்ட் ஓடிட்டு இருக்கும். ஒருவேளை டல் கிளைமேட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இபி கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இபியையும் நம்மளுடைய இன்புட் இபி கரண்ட்டையும் சோலார் கரண்ட்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணி ஓட்டுறதுனால நம்ம வந்து இவ்வளவு ஹெச்பி தான்ன்றது கணக்கிட வேண்டியது இல்ல. 10,000 ஹெச்பி 20,000 ஹெச்பி கூட ஓட்டிக்கலாம் சார். இது வந்து சோலார் எனர்ஜி பத்தாத சூழ்நிலையில மட்டும்தான் எலக்ட்ரிக் கரண்ட் அது எடுக்கும் இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே, சரி. இந்த மின் மோட்டாருக்கும் சோலார் மோட்டாருக்கும் பம்ப் செட்டுக்கும் என்ன அடிப்படை வித்தியாசங்கள்? அதாவது பயன்பாட்டில், வேளாண்மையில் பயன்பாட்டில் என்ன வித்தியாசம்? அதாவது விண்டு மில்லுக்கும் சோலாருக்கும் கேக்குறீங்க? விண்மில் மட்டும் இல்ல, பொதுவாக மின் மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டாருக்கும் சோலார் எனர்ஜிக்கும் சோலார் மோட்டாருக்கும் பம்ப் செட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன் சார். அதாவது இப்ப நார்மலா இருக்கக்கூடிய ஏசி, இப்ப நார்மலா இருக்கக்கூடிய மோட்டார் பாத்தீங்கன்னா சார் ஏசி கரண்ட்ங்க சார். ஓகே, ஏசி கரண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், அதாவது 240 வோல்டேஜ் 230 வோல்டேஜ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். 24 மணி நேரமும் ஒரே மாதிரியான வோல்டேஜ் இருக்கும். அதே மாதிரி பம்ப் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான தூரத்துல, இப்ப 10 அடியில விழுகுது அப்படின்னா 2 இன்ச் டெலிவரியில 10 அடியில விழுகுதுன்னா 24 மணி நேரமும் ஒரே மாதிரி தான் விழுகும். ஆனா சோலார்ல அப்படி கிடையாது சார். ஏன்னா சோலார் வந்து ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சோலார் பேனல் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பாத்தீங்கன்னா டிசி கரண்ட். இந்த டிசியை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஏசி மோட்டார்லாம் கொடுக்கலாம், டிசி மோட்டார் 2 விதமா இருக்கு நமக்கு. அதாவது ஏசி மோட்டர்னா நம்ம வந்து இபியும் கனெக்ட் பண்ணி ஓட்ட முடியும், டிசி மோட்டர்னா இபி கரண்ட்டை கனெக்ட் பண்ண முடியாது. சோலார்ல பொறுத்த மட்டும் சார், ஒரு ஸ்டேஜ் இப்ப நார்மலா இபில வந்து ஒரு ஸ்டேஜ் ஓடுற கான்ஸ்டன்ட் வோல்டேஜ்ல ஒரு பம்ப்ல ஸ்டேஜ் சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜுக்கு வந்து 46 அடி அப்படி வாட்டர் வந்து லிஃப்ட் பண்ணுதுன்னா சோலார்ல வந்து ஒரு 28 அடி தான் சார் லிஃப்ட் பண்ணும். ஏன்னா வந்து இது ரேடியேஷன் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கிடைக்காதுங்க சார். லைட்டா உங்களுக்கு மோடம் போட்டா கூடி அது வந்து வாட்டர் அவுட்புட் வந்து கம்மியாயிரும். இன்னொன்னு, இது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்னு ஒரு டிரைவ் யூஸ் பண்ணுவோம். அந்த டிரைவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்போ வந்து கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது. 10 மணிக்கு 12 மணிக்கு அதிகமா இருக்கும், 12:30 மணிக்கு டல்லா இருந்தா திருப்பி கம்மியா வளர்ந்துரும். சோ சோலார்ல வந்து கான்ஸ்டன்டா வாட்டர் ஃப்ளோ வந்து வராதுங்க சார். இது வந்து 100% வராது. நமக்கு நார்மல் மோட்டார்ல பாத்தீங்கன்னா அது கான்ஸ்டன்டா இருக்கும். அதே மாதிரி அந்த வைண்டிங்கா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபரா இருக்கும். ஓகே, சரி. அப்புறம் நாம வந்து மோட்டார் பம்ப் செட், அதாவது எலக்ட்ரிக் பம்ப் செட் வாங்கும்போது ஒரு யூனிட் வந்து ஒரு 3 HP இதெல்லாமே நாம வந்து ஒரு 20,000க்கு உள்ள வாங்கிட முடியுது. ஆனால் சோலார் பம்ப் செட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. அதோட விலையை பற்றி அடுத்தால அனலைஸ் பண்ணலாம். அவ்வளவு வித்தியாசம், பயங்கர வேறுபாடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது இது வந்து 20,000 இருந்ததுன்னா அது ஒரு 3 லட்சம் அப்படியெல்லாம் ஆகுது. சோ அதோட காரணம் என்ன? இல்ல, அதாவது சார் நீங்க வெறும் பம்பை மட்டும் தான் சொல்றீங்க. பம்புக்கு மட்டும் 25,000. பட் அவங்க ஆல்ரெடி ஃப்ரீ சர்வீஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்றது ஓகே சார். நான் ஃப்ரீ சர்வீஸ் இல்லாம கமர்ஷியலா ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் வாங்குறதுக்கு 2 தக்கலுக்கு பதிஞ்சவங்க 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போட்டிருப்பாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் எத்தனை வருஷத்துக்கு வரும்னு தெரியாது. அதே மாதிரி கமர்ஷியல்ல ரேட் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க சார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய 2024-25 பாத்தீங்கன்னா கிரிட்டை சோலார் பம்பு கொண்டு வர போறாங்க. அதாவது நீங்க எவ்வளவு தூரம் பகல் நேரத்துல பம்ப் ஓட்டுறீங்களோ நீங்க ஓட்டிக்கலாம், ஓட்டா நேரத்துல இப்படி கரண்டா இபி கொடுத்துடலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து பைசா கொடுக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் இப்ப அடுத்து வருதுங்க சார். ஸ்கீம் நிறைய வருது. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாம் மாறும். அதாவது கர்நாடகால 2-3 விஷயம் இருக்கு சார். அதாவது 2 விஷயம் இருக்கு. கர்நாடகா பொறுத்த மட்டும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 90% சப்சிடியும், SC ST மக்களுக்கு 100% சப்சிடியும் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். அது இப்பயும் அந்த இது இருக்கும்ன்றது எனக்கு நம்புறேன், என்னோட அறிவுக்கு கரெக்டா இருந்தா. சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பக்கத்து மாநிலத்துல ஒரு ஸ்கீம் நல்லா இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம்னா அது நல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, நீங்க முதல்ல சொன்னீங்க மானியம் தான் வேளாண்மையில, குறிப்பாக தமிழகத்துல சோலார் பம்ப் செட் பயன்பாடுக்கு அரசின் முன்னெடுப்பு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக அந்த மானியம் சொன்னீங்க. ஓகே, இந்த பம்ப் செட்டோட லைஃப் டைம், அதாவது சோலார் பம்ப் செட் அமைத்தோன்னா அதோட ஆயுள் என்ன? இது பாத்தீங்கன்னா அந்த சோலார் தகடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த சோலார் பேனலுக்கு பாத்தீங்கன்னா 30 வருஷம் வாரண்டி. இன்னைக்கு 2024 படி பாத்தீங்கன்னா 30 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த டிரைவுக்கு 5 வருஷம் வாரண்டி, மோட்டாருக்கு 5 வருஷம் வாரண்டி சார். ஓஹோ, சோலார் தகடுக்கு 30 ஆண்டுகள் இல்லையா? ஆமா ஆமா சார், ஆமா. முன்னாடி இதுவரை நான் கேட்டது 3 years ஆர் ஏதோ தான் சொல்லிட்டு இருந்தாங்க.
இல்ல இல்ல இது அது நீங்க முன்னாடி சொல் வந்து 25 வருஷம் அவுட்புட் வாரண்டின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவுட்புட் வாரண்டி 30 வருஷம் சார். ஓ, வெரி குட், வெரி குட். தென் இதுக்கு மானியத்தை கொஞ்சம் டீடைல்டா சொல்ல முடியுமா? அதாவது நாம வந்து ஒரு ஒரு ஏக்கர் பாய்ச்சறதுக்கு அல்லது இத்தனை மணி நேரம் தண்ணீர் பாய்க்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன எவ்வளவு எந்த சைஸ் பம்ப் செட் போடணும், அதோட ஹெச்பி பவர் என்ன இருக்கணும், அதுக்கு எவ்வளவு விலையா, இந்த மாதிரி சார் கணக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா மானியத்திலேயே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்றாங்கன்னா 5 ஹெச்பி 7.5 ஹெச்பி 10 ஹெச்பி தான் கொடுக்குறாங்க. 3 ஹெச்பி கொடுக்கறது இல்ல. மேபி கிடையாது. 3 ஓகே. ஹெச்பி இருக்கலாம். இருந்தாலுமே ஒரு ஓப்பன் வெல், அதாவது கிணறுகளுக்கு மட்டும்தான் அந்த 3 ஹெச்பி வந்து உகந்ததா இருக்கே ஒழிய ஓகே. போர்வெல் போயிட்டீங்கன்னா வந்து காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தண்ணி வந்து கீழே போயிருது. இப்ப ஓகே. 400 அடி போட்டிருக்கோம். இப்ப கிணறுல பாத்தீங்கன்னா சைடு போர் போடக்கூடிய சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். சோ அப்போ மினிமம் 1 ஏக்கர் இருந்தாலும் சரி 5 ஏக்கர் இருந்தாலும் சரி, சோ நமக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கருக்குள்ள இருந்ததுன்னா ஒரு 5 ஹெச்பி வந்து நமக்கு போதுமானதா இருக்கும். ஓகே. அதுக்கு மேல போகும்போது ஒரு 7.5 ஹெச்பி வந்து போதுமானதா இருக்கு. எனக்கு பொறுத்த மட்டும் ஒரு 800 அடிக்கு உள்ள நீங்க பம்ப் வந்து வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 5 ஹெச்பில இருந்து 7.5 ஹெச்பி நம்ம பண்ணிக்கலாம் சார். 5ல இருந்து 7.5 வரை பண்ணா போதும் இல்லையா? போதும் ஓகே. சார். சோ அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ஆகும், என்ன செலவா? அதான் இப்போ 70% மானியம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் வர்றப்ப அது அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கு. இப்ப இந்த 2024ல என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலைங்க சார். அது 90% கூட கொண்டு வரலாம் சார். சரி. கடந்த ஆண்டுல வரை 70% மானியம் இருக்குது இல்லையா? சார் ஆமா 30% வந்து நம்ம கையில இருந்து போடணும் சார். அதாவது ஒரு 60,000 ரூபாய் அந்த மாதிரி போட்டா நமக்கு ஒரு பம்ப் செட் போடுற அளவுக்கு இருந்ததுங்க சார். 60,000 ரூபாய் கை காசு போட்டாலே போதும். ஆமா, அப்படியா? சப்சிடி மிச்சதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கொடுக்குற அளவுக்கு தான் இருந்தது. ஓ, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, ஓகே. சரி. ஓகே. உங்க நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அதோட குவாலிட்டி, உங்களோட சர்வீசஸ், அது மட்டும் இல்ல உங்களோட ஆட் ஆன் சர்வீசஸ். வழக்கமா கம்பெனிகள் எப்படி இருக்கும், உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த மாதிரி தகவல்களை சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்ம வந்து அனைத்து விதமான ப்ராஜெக்ட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். அதாவது அக்ரிகல்ச்சர்ல நான் சொன்ன மாதிரி சோலார் பம்ப்ல இருந்து ஃபென்சிங்ல இருந்து எல்லாமே பண்றோம். சோலார் அப்ளிகேஷன் எதுனாலுமே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. பட் நாங்க அது பண்ணலாம்டா கூடி ஒரு கம்பெனி கூட சேர்ந்து டைப் பண்ணி சக்சஸ் பண்ணக்கூடிய இதுல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம படிச்சது வந்து சோலார் தான் அப்படின்றது கான்செப்ட்னால நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணலைன்னா கூட அதை ஒரு பண்றக்கூடிய நிறுவனம், அது வெளிநாட்டு நிறுவனமா இருக்கட்டும் இல்ல வடநாட்டு நிறுவனமா இருக்கட்டும், அவங்களோட சேர்ந்து அதை ஒரு ஆர்என்டி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து சர்வீஸ் சென்டரா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம வந்து சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கோம் சார். சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் பண்ணுவோன்றது வந்து எங்கேயுமே கிடையாது. நம்ம இந்தியால அதே போல வெளிநாடுகள்ல எந்த கம்பெனி வாங்கிக்கலாம். நம்ம இந்த கம்பெனி கீழே இந்த கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றது நம்ம கிடையாது. சோலார் பேனலை பயன்படுத்தி நம்ம எந்தெந்த விதமானலாம் ப்ராஜெக்ட் பண்ண முடியும், ஆராய்ச்சி பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து நாங்க தனியாகவும் பெரிய நிறுவனங்களோட வந்து டைப் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். ஓகே. நம்ம வந்து அதாவது சோலார் பேனல் வந்து இந்த கம்பெனியோட ஒரு டீலரு இல்ல வந்து இந்த கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கஸ்டமர் வந்து நான் இப்போ ஒரு நெட்ல பார்த்தேன், எனக்கு விருப்பமா இருக்கு. எப்படி ஒருத்தர் வந்து ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு செலக்ட் பண்ணி வாங்குவாரோ அந்த மாதிரி அவர் விருப்பப்படி என்ன பொருள் கேட்டாலும் நம்ம அதை இன்னைக்கு அப்டேட்டடா மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதை நம்ம ப்ரொக்யூர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே, ஓகே. சரி. தென் ஆந்திர பிரதேஷ்ல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு சோலார் பம்ப் செட் அண்ட் அது அமைப்பதற்காக சோலார் பேனல் வச்சிருந்தாங்க. சோலார் பேனல் அது வந்து டொமஸ்டிக் பர்பஸுக்கு கூட யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாமே இரிகேஷன் சேனல்ஸுக்கு மேல வச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளா வந்தது. வாட்ஸ்அப்ல பார்த்தோம், நம்ம நியூஸ்ல பார்த்தோம். சோ பல வகைகள்ல அது வந்து வெளியே கொண்டு வரப்பட்டது அந்த தகவல். அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அது அது எப்படி ப்ரிஃபர்டு தானே, அது எப்படி பயன்படுது அப்படிங்கிற தகவல் சொல்ல முடியுமா? சார் கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸை வந்து பாதுகாக்கவும் டெக்னாலஜி யூஸ் பண்றது தப்பு கிடையாது. ஸோ அது வந்து சேஃப்டியா பண்றாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பிக் நிறுவனம், தமிழ்நாட்டில் ஸ்பிக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தூத்துக்குடி பிளான்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மெகாவாட் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் அந்த ரேஞ்ச் வரும். அது போல அவங்களுடைய வாட்டர் அந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா மிதக்கும் சோலார் பேனல் எல்லாம் போட்டு அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து நமக்கு டூவல் பர்பஸ் தான். ஸோ வந்து நம்ம வாட்டரை எவாபரேட் ஆகாம ஓரளவு தடுக்கலாம்.
பிளஸ் அந்த இடத்த நம்ம ஒரு 40 ஏக்கர் வெளியில அக்ரிகல்ச்சர் ஐ மீன் 40 ஏக்கர் ஒரு லேண்டை வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணி பண்றதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த வாட்டர் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, வேற என்ன இந்த சோலார் நிறுவனம் அல்லது சோலார் பம்ப் செட் தொடர்பாக கூடுதலாக என்ன தகவல் தெரிவிக்கும்? அதாவது நம்ம வந்து சப்சிடியில போட்டோம் இல்ல வந்து பிரைவேட்டா போட்டோம் அப்படின்றத ரெண்டாவது கான்செப்ட். சோ நம்ம பண்ற விஷயத்த டீடைல்டா ஒருத்தவங்க இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அது எந்த கம்பெனியா இருந்தாலுமே டீடைல்டா வந்து நம்ம அதை செக் பண்ணி பண்றதுல நல்லது. ஏன்னா நீங்க அதை நான் நம்ம முன்னாடி சொன்னதுபடிதான் நம்ம போர்வெல் போட போறோமா ஓப்பன் வெல் போட போறோமா, எத்தனை இன்ச்சு டெலிவரி, எனக்கு எத்தனை லிட்டர் தண்ணி, எப்படி வந்து நீங்க ஒரு சொட்டு நீர் பாசனத்துக்கு ஒரு செடிக்கு வந்து எனக்கு இத்தனை லிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேஷன் போடுறீங்களோ அதே மாதிரி எனக்கு இத்தனை ஏக்கர் இருக்கு ஒரு நாளைக்கு எனக்கு இத்தனை லிட்டர் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பம்பை டிசைன் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு இப்ப 4.5 இன்ச்சு போர் போட்டிருக்காங்கன்னு வச்சு ஒரு 6 இன்ச்சு போர் போட்டிருக்காங்கன்னா அங்க வந்து நம்ம ஒரு 5.5 இன்ச்சு மோட்டர் இறக்க முடியாது. அதே போல அங்க பாத்தீங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சு மோட்டர் தான் இறக்க முடியும். அப்ப 4.5 இன்ச்சு மோட்டர் இருக்கப்போ அதாவது நம்ம வந்து இதுல நிறைய டைப் சொல்லுவோம், V4 V6 சொல்லுவோம். V4 மோட்டர் தான் போட முடியும். V4 மோட்டர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் அதிகமா இருக்கும், 40 ஸ்டேஜ் போட்டு தான் இறக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய இப்போ விவசாயிகளா இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்மளுடைய வாட்டர் சோர்ஸை வந்து ரொம்ப தெளிவா சொல்லணும். சோலார் போடுறவங்ககிட்ட, சார் எனக்கு வந்து இத்தனை அடியில தான் தண்ணி வந்தது, எனக்கு இத்தனை அடியில தண்ணி இருக்கு, இந்த ஏரியால தண்ணி 1 மணி நேரம் நம்ம அதாவது ஜஸ்ட் நம்ம ஒரு நார்மலாவே ஒரு டீசல் பம்ப் ஓட்டி வச்சு பாத்திரலாம், 1 மணி நேரம் ஓடுனா இவ்வளவுதான் தண்ணி இறங்கும், எனக்கு இத்தனை லிட்டர் ஒரு லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு வேணும் இல்ல 4 லட்சம் லிட்டர் வேணும்ன்ற நீங்க டெக்னிக்கலா நீங்க வந்து கேட்கும்போது இது நார்மலா விவசாயம் கேட்பாங்களான்றது சந்தேகம் தான். ஆனா இதெல்லாம் வந்து கேட்கணும். எனக்கு வந்து 1 ஏக்கர் 1 மணி நேரம் பாயணும்னா அது இன்ஜினியர் தான், அப்போ 1 ஏக்கர் பாயுதா, அப்ப இத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வாட்டர் சோர்ஸை பொறுத்து நம்ம வந்து பம்பை டிசைன் பண்ணணும். நம்ம ஓப்பன் வெல்ல போயிட்டு நம்ம போர்வெல் மோட்டரை போட்டு ஓட்டலாம்னு சொல்லி ஓட்டினோம்னா அது பெரிய ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓப்பன் வெல்லுக்குன்னு சொல்லி அந்த கேசிங் எல்லாமே தனியா இருக்கு. ஸோ நம்ம டிசைன் அந்த ப்ராஜெக்ட் சோலார் பம்பை பொறுத்த மட்டும் டிசைன் பண்றதுதான். எவ்வளவு நமக்கு சோர்ஸ் இருக்கு, வாட்டர் சோர்ஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் லிஃப்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கொண்டு போறோம் வாட்டர் பைப் லைன், எனக்கு பக்கத்துல தேவையில்ல, அப்ப 2 கிலோமீட்டர் லிஃப்ட் பண்றதுக்கு எத்தனை ஹெச்பி தேவை, எனக்கு வந்து போர்வெல் இருக்க இடம் வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, நான் ஒரு 10 ஹெச்பி போட்டு கொண்டு போலாமான்னா அது 5 ஹெச்பி போட்டு கொண்டு போகலாம். அப்போ வந்து அவுட்புட்ல வந்து அதாவது உங்களுக்கு 2 இன்ச்சுன்றத 1.25 இன்ச்சு போட்டு கொண்டு போகலாம், இல்ல வந்து 3 இன்ச்சுன்றத 2 இன்ச்சு போட்டு கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த இடத்துல 10 ஹெச்பி போதுமானதா இல்ல 5 ஹெச்பி போதுமானதா, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேற எங்கேயாவது போட்டிருக்கீங்களா, ஒரு 4-5 இடத்த பார்த்து இந்த இது வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு 4-5 இடத்துல பார்த்துட்டு வந்த மட்டும் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கறது மூலமாவோ எதுவுமே ஒரு இது கிடையாது. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தா விவசாயி அதாவது சோலார் போடக்கூடிய விவசாயிகள் ஆல்ரெடி போட்ட சோலார் விவசாயிகள்கிட்ட இல்ல ஆல்ரெடி போட்ட பெரிய ஃபார்மர்கிட்ட கேட்டு, சார் இந்த மாதிரி என்ன எத்தனை வருஷமா ஓடுது, இதுல என்ன இருக்கு, இதுல பிளஸ் என்ன மைனஸ் என்ன டீடைல்ஸ் வரும், இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சைட்டு பார்த்துட்டு டீடைல்டா விசாரிச்சுட்டு போட்டாங்கன்னா எங்களை மாதிரி நிறுவனங்கள்ட்ட அவங்க நிறைய கேள்வி கேட்க முடியும், அதுக்கு ஏத்த மாதிரி நான் பண்ண முடியும். பேசிக்கா எனக்கு 5 ஹெச்பின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா அதை தெளிவா சொல்லி போடுற ஆட்கள் இருக்கிறாங்க, 5 ஹெச்பிக்கு மெட்டீரியல் கொடுத்து இன்ஸ்டால் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பம்பு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 இடத்துக்கு போய் பார்த்துட்டு 4 விவசாயிகிட்ட எப்ப அது மானியத்துல போட்டியா இல்ல பிரைவேட்டா போட்டியா, இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இது என்னென்ன பிரச்சனை வரும், இது எப்படி உனக்கு வந்து 5 ஹெச்பி போதா இல்ல வந்து வேற என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபார்மர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கலந்தாய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நம்ம சக்சஸா பண்ண முடியும். இது பம்புக்கு மட்டும் இல்ல, சோலாருக்கு எல்லாத்துக்குமே. ரைட் ரைட் ஓகே. இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது நம்ம வந்து பொதுவா ஒரு பம்ப் செட் போடணும் அல்லது ஒரு பிளம்பர் ஒர்க்குன்னா கூட பொருளை வாங்கி கொடுக்கணும், அதுல சைஸ் இதாயிடுச்சு சார் அது வேணும், ஸோ இந்த மாதிரி சில ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும். ஸோ உங்களை பொறுத்தவரையில நீங்க ஒரு பார்ட்டா அல்லது பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணுமா அல்லது A to Z நீங்களே பண்ண முடியுமா, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி பொதுவாக ஒரு சோலார் பேனலிஸ்ட்? நம்ம வந்து பொதுவாக A to Z தான். அதாவது நம்ம சோலார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா என்னென்ன மெட்டீரியல் கொடுப்போம். இப்போ ஒரு பம்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் நான் வந்து பேனல், ஸ்ட்ரக்சர், கேபிள், மோட்டாரு, சிவில் ஒர்க்கு, பைப்புக்கு அதாவது போருக்கு வரக்கூடிய கேபிள், ரோப்பு எல்லாமே இதெல்லாம் சேர்த்து வந்ததுன்னா அதாவது நீங்க நார்மலா ஒரு கம்பெனில கேட்கும் போதே சார் 5 ஹெச்பிக்கு கொட்டேஷன் கொடுக்குன்னு கேட்கக்கூடாது, சார் 5 ஹெச்பிக்கு என்னென்னலாம் நீங்க கொடுப்பீங்க, ஏன்னா அவங்க எல்லாம் கொட்டேஷன் கொடுத்துட்டு சார் பைப்பு கேபிள் உங்களோட ஸ்கோப்னு சொல்லிடுவாங்க.
ஆனா அந்த பைப்பு கேபிள் பாத்தீங்கன்னா 40,000 ரூபா வரும். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பைப்பு கேபிளோட சேர்த்து கொடுத்திருந்தேன்னா என்னோட பிரைஸ் அதிகமா இருந்திருக்கும். அவங்க பைப்பு கேபிள் சேர்க்காம கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு பொருளோட ரேட்டு கம்மியா இருந்திருக்கும். அப்ப நீங்க ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க. அப்ப சார் நான் கொட்டேஷன் கொடுத்தேன் பார்க்கல சார்னு சொல்லுவாங்க. இது நம்ம தான், அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னா டீடைல்டா சார் நான் 3 லட்ச ரூபா சொல்றீங்க, எனக்கு 3 லட்ச ரூபாய் என்னென்ன பொருள் கொடுப்பீங்க, பேனல் எத்தனை பேனல் போடுவீங்க, என்ன ஹெச்பில மோட்டர் போடுவீங்க, என்ன ஹெச்பில வந்து டிரைவ் அந்த விஎஃப்டி டிரைவ் போடுவீங்க. ஏன்னா அந்த டிரைவ் வந்து இப்போ ஒரு 3 ஹெச்பி போடுறோம்னா 5 ஹெச்பி டிரைவ் போட்டுருவோம். ஏன் எதுக்குன்னா ஃபியூச்சர்ல அவங்க ஒரு 2 தண்ணி கீழே போயிருது அப்படின்னா இன்னும் 2 கிலோவாட்டுக்கு பேனல் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். அவங்க பம்பவோ மோட்டரோ மாற்ற வேண்டியது இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலா, அதாவது நம்ம போடுறதுக்கு முன்னாடி கலந்தாய்வுன்றது ரொம்ப முக்கியம் சார். நிறைய கலந்தாய்வு பண்ணிட்டு 2-3 இடத்த பார்த்துட்டு நம்பிக்கையின் பேர்ல போட்டுறது மூலமா நம்ம வந்து சக்சஸ் பண்ணலாம். இல்லாம சோலார் எனர்ஜியோட ஃபியூச்சர் நம் நாட்டுல எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க சார்? நம்ம நாட்டுல தான் பாத்தீங்கன்னா 325 நாளுக்கு நம்ம எல்லா நாளுமே வெயில் அடிக்குதுன்னு சொல்லலாம். அதாவது நார்வே போன்ற நாடுகள்ல பாதி காலங்கள் ஒரு ஆண்டுல பாதி பகுதி காலங்கள் மட்டுமே வெயில் அடிக்கக்கூடிய நாடுகளையே டெக்னாலஜி புது புது டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நம்ம இப்ப அடுத்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் சோலார் தகடுகள் வந்து 300 வாட் பீக்கு 1 கிலோவாட் போட்டோம்னா 3 பேனல் தேவை, 4 பேனல் தேவை. இன்னைக்கு 2 பேனல்லயே 1 கிலோவாட் போடுறதுக்கு வந்துருச்சு. ஒரு 2 பேனல் 1.5 கிலோவாட் போடுறதுக்கு வந்துருச்சு. நாளைக்கு ஃபியூச்சர்ல பாய் மாதிரி விரிச்சு நம்ம சுருட்டிக்கலாம். அது வந்து இன்னைக்கு ஃபாரின்ல இருக்கு. நம்ம கண்ட்ரிக்கும் வர்றதுக்கு ரொம்ப காலங்கள் கிடையாது. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த ரினியூவபிள் எனர்ஜி தான். அதாவது சோலாரு, எலக்ட்ரிக் சார்ஜ், சோலார்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து கிரீன் ஹைட்ரஜன்ற கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி பயோஃபியூவல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சோலார்ல உங்களுக்கு மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஈஸி. பிளஸ் காஸ்ட் வைஸ் நம்ம மற்ற ஒரு விண்டு மில், ஒரு கம்பெனி ஸ்பின்னிங் மில் இருக்கிறாங்க, அவங்க விண்டு மில் எரெக்ஷன் பண்றதுக்கும் சோலாருக்கு வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ், நாய்ஸ்லெஸ், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து சோலார் பெஸ்டா இருக்கு. அதனால இன்னைக்கு டார்கெட்லயுமே பெரிய ஜிகாவோட அளவுக்கு இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி ஃபியூச்சர்லயுமே வந்து டெக்னாலஜி மாறும். அதாவது சோலார் வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே லேண்ட் இருந்துச்சு போட்டீங்க, இனி லேண்ட் எல்லாம் எங்க போகும் அப்படின்ற கான்செப்ட் கேள்விக்குறியா தான் இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிளெக்சிபிள் டைப் ஆஃப் இது கொண்டு வருவாங்க. பிளெக்சிபிள் டைப் நம்ம ஷீட் மாதிரி வந்து இப்ப கப்பல்லாம் பாத்தீங்கன்னா அங்க போய் பேனல் வைக்க முடியாது, ஷீட் மாதிரி தின் ஃபிலிமா ஒட்டிடுவாங்க. அந்த அந்த மாதிரி வரும். ஸோ டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் போகும். பட் மார்க்கெட்ல என்ட்ரி ஆகிறப்ப காஸ்ட் அதிகமா இருக்கும், போக போக கம்மியாயிரும். கவர்மெண்ட் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இப்ப இன்னைக்கு வந்து சப்சிடிஸ்ன்றத வந்து பிரைவேட் செக்டாருக்கு, இண்டஸ்ட்ரியலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த லெவலுக்கு எல்லாமே போவாங்க. நன்றி. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகுது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு ராஜா நஜிமுதீன் சார். ராஜா நஜிமுதீன், ஏர்வாடி, திருநெல்வேலி மாவட்டம். சொல்லுங்க சார். இந்த திறமைகளை கையாண்டு வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி இன்னும் சரியான முன்னேற்றம் காணப்படவில்லை. ஆகவே இதற்கான செயல் திட்டம் இப்பொழுது என்ன வைத்திருக்கிறீர்கள்? ஆமா, அதை கொஞ்சம் பத்தி சொல்லுங்க. வணக்கம் சார். நான் ஒரு சில விஷயங்கள் அவர் பேசினால நான் புரிஞ்சுக்கிட்டது, இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் அது கிராமப்புறங்கள்லயும் விவசாயங்கள்லயும் பெரிய லெவல்ல வந்து அதான் நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். சோ இதுக்கு வந்து அதாவது கவர்மெண்ட் அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் மட்டுமல்லாது சோலாருக்குன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொஞ்சம் தனியா ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ரெடி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். அதனால அந்த மானிய திட்டங்கள்லாம் வந்து சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல திறன் கிராமத்து அளவுல இன்னும் வந்து சேரணும். சூரிய ஒளி உற்பத்தி ஆற்றலை வந்து உபயோகிக்கிற அளவுக்கு கிராமங்கள்ல இன்னும் வந்து நிறைய பொட்டல். நீங்க சொன்ன மாதிரி சூரிய ஒளி வருஷத்திற்கு 365 நாள் இருக்கு. ஒரு சில பருவ காலங்களை தவிர வந்து 365 நாள் கிட்டத்தட்ட இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த எனர்ஜியை வந்து நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுக்கு நிறைய பிரச்சாரம் செய்ய வேண்டி இருக்கு கிராமங்கள்ல, அவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த பப்ளிசிட்டி ப்ராபகண்டாவை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். சூரிய ஒளி உற்பத்தி திட்டம் அதனுடைய செயல் திட்டத்தை கொஞ்சம் அதிகரிச்சீங்கன்னா கிராமங்களில் ஒரு பொருளாதாரமே இதன் அடிப்படையில் ஒரு வலுவான பொருளாதாரத்தை உண்டாக்கும் என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு நம்ம சோலார் உலகமணி வந்து
ஒரு முக்கியமான உறுப்பினராக இருப்பார் என்று நான் நம்புகின்றேன். அவருடைய செயல் திட்டங்கள் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த வேண்டும். இன்னும் அதற்கான செயல் திட்டங்கள் அதிகமாக முனைப்புடன் செய்ய வேண்டும் என்று நான் அவரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இப்ப இந்த ரினியூவபிள் மரபுசாரா எரிசக்தி துறை துறை வந்து அதாவது இருக்கு, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு இருக்குது. பட் இது மாவட்ட வாரியா வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி துறை மரபுசாரா எரிசக்தி துறைன்னு போட்டு அதுக்கு ஒரு 2 இன்ஜினியரையோ டெக்னிக்கல் பர்சனையோ போட்டு நம்ம கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா நிறைய ஸ்கீம், அதாவது சோலார் டீசாலினேஷன், ஒவ்வொரு நீரை வந்து குடிநீரா மாத்திரக்கான திட்டங்களை ஆல்ரெடி பண்ணிருக்கிறாங்க. அதாவது அவர் சார் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஏதோ ஆங்காங்கே வந்து கிராமங்கள்ல போட்டிருக்காங்க ஒழிய அது பெரிய லெவல்ல இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா மாவட்டம் தோறும் வந்து கவர்மெண்ட் மரபுசாரா எரிசக்தி துறைன்னு போட்டு அதுக்கு ஒரு 2 டிபார்ட்மெண்ட்டை போட்டு 2 பர்சனை வந்து டெபியூட் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஸ்கீம்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, பம்பு மட்டும் இல்ல, ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாவட்டத்துல என்னென்ன மாதிரிலாம் நம்ம பவர் கன்சப்ஷனை வந்து வேற எந்தெந்த மாதிரி, அதாவது குளிரூட்டுதல், அதாவது சோலார் கோல்டு ஸ்டோரேஜ், சோலார் ஆன் கிரிட், சோலார் பேட்டரி பேக்கப், இந்த மாதிரி சொல்லி கொண்டு வரலாம். அது மாவட்டம் தோறும் ஒரு துறையை உருவாக்குனாங்கன்னா அது நல்லா இருக்கும். அது பார்க்கலாங்க சார். அதாவது நம்ம அடுத்த அசோசியேஷன் மீட்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு இதுல நம்ம முதலமைச்சருக்கு வந்து ஒரு லெட்டர் கூட நம்மளால தெரிஞ்ச விஷயத்தை கொடுப்போம். அது அவங்க வந்து எடுத்துட்டு வர்றாங்கன்றது 2வது விஷயம். பட் நம்ம வந்து அது பெரிய லெவல்ல மரபுசாரா எரிசக்தி துறைன்னு போட்டு மாவட்டத்துல ஒரு 2 பேராவது போட்டு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி அது மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ஒரு திட்டமா உருவாக்கி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சார். நன்றி, நன்றி திரு உலகமணி. உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ராதாகிருஷ்ணன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். எஸ் சார், ப்ளீஸ். ஒரு சின்ன தகவல் நம்ம ஸ்கீம்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சார். சொல்லியிருந்தாங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல நம்ம தமிழ்நாட்டில் இந்த சோலார் பம்பு PM குசும்ங்கிற ஸ்கீம்ல நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பம்ப்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு டெண்டர் கால்ஃபார் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11 கம்பெனிஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது சாருடைய கம்பெனிஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த 11 கம்பெனிஸோட அப்ரூவல் வந்து இன்னும் நமக்கு அதுக்குண்டான ஜியோ அந்த கவர்மெண்ட் ஷேர்ஸ் எல்லாம் வந்தோடனே நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல இப்போ வந்து நமக்கு என்ன இப்போ இன்னைக்கு நமக்கு அப்ரூவல் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 3 HP இருந்து 15 HP வரைக்கும் AC DC பம்ப்ஸ் வந்து அப்ரூவல் நமக்கு ரேட்ஸ் அப்ரூவல் ஆயிருக்குது. அதுல கிட்டத்தட்ட 3 HP நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதனுடைய காஸ்ட் வந்து நமக்கு 2,17,537 ரூபா வரைக்கும் அப்ரூவல் ஆயிருக்குது ஏசி அல்லது டிசியில. அதுக்கு நம்ம ஃபார்மர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 70% ஃபார் ஸ்மால் ஃபார்மர், மார்ஜினல் ஃபார்மர், ஆதி திராவிடர்கள், SC ST ஃபார்மர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஃபார்மர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து 70% நமக்கு அவங்க போக அவங்க 30% கட்டினா போதும். 82,171 ரூபா அவங்க 3 HPக்கு கட்ட வேண்டியது இருக்கும். அதர் ஃபார்மர்ஸா இருந்தா 1,01,223 ரூபா வரைக்கும் அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போதைக்கு அப்ரூவல் ஆயிருக்குது. பிளஸ் அது மாதிரி 5 HP எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய டோட்டல் காஸ்ட் வந்து 3,14,088 ரூபா இருக்கு. அதுல ஃபார்மர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 70% போக 30% நம்ம ஆயுதிராவிட விவசாயிகள், சிறு குறு விவசாயிகளுக்கு 1,08,638 ரூபாயும், பெரிய விவசாயிகளுக்கு ஒரு 10% அவங்களுக்கு கம்மியாகுது. அவங்க வந்து 40% அவங்க செலுத்துற மாதிரி இருக்குது. 1,37,988 ரூபா வரைக்கும் அவங்க நம்ம பங்கு தொகை செலுத்துற மாதிரி இருக்கும். 15 HP வரைக்கும் இந்த அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே 10 HP வரைக்கும் தான் இருந்தது. சார் சொல்லியிருந்தாங்க இந்த நம்ம சர்ஃபேஸ் பம்ப்ஸ் வந்து அது 3 HP வந்து கொடுக்குறாங்க. சர்ஃபேஸ் பம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம அந்த ஜியோ வந்து அக்செப்ட் பண்ணி வந்துரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 1000 பம்ப்ஸ் ஏற்கனவே ஒரு 2000 பம்ப்ஸ் நம்ம PM குசும்ல பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். இப்போ ஒரு 1000 பம்ப்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பண்றதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன்லாம் ஆயிருக்குதுங்க. இந்த தகவலை நான் வேளாண்மை பொறியியல் துறை சார்பா நான் தெரிவிச்சுக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த போரத்துல நீங்க தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. இது எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லயும் நான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சார்பா நம்ம எக்ஸ்டென்ஷன் ப்ரொஃபஷன்ஸ்ல நம்ம அந்த குரூப்ல வர்றதுனால அதை விவசாயிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். இதை எங்களுடைய அஃபீஷியல்ஸ், எங்களுடைய இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்களும் இந்த ஒரு விழிப்புணர்வா மக்களுக்கும் சேர்ந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற விவரத்தையும் நான் மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 26 டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் சார் சொன்ன மாதிரி AC/DC பம்ப்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. இந்த வருஷத்துல ஒரு 1000 பம்ப்ஸ் பண்றதுக்கு நம்ம பிளானிங் இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நிகழ்ச்சியில பங்கு பெற்றமைக்கு நன்றி. உங்களுடைய
கூடுதல் தகவல்கள் வழங்கியமைக்கும் எனது நன்றி. இதுல ஆதி திராவிட விவசாயிகளுக்கு கூடுதலா 20% மானியமும் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ நன்றி மச். சார். நன்றி சார். வேணுங்கிறவங்க அப்ளிகேஷன் அந்தந்த உதவி செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை RDO கண்ட்ரோல்ல இருக்கிற ஒவ்வொரு சப்டிவிஷன்ஸ்லயும் நேரடியா கொண்டு போய் கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த தகவலையும் நான் கூடுதலா தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். சார் ராதாகிருஷ்ணன் சார் கொடுத்த கூடுதல் தகவல் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். சோபனா லைன்ல தான் சார் இருக்கிறேன். சார் இப்ப ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலா நான் வந்து இப்ப ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு 3 years பேக் எனக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல போய் பர்சனலா அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தேன். சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ ஓகே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அப்போ வந்து அவங்க அதுக்கப்புறம் கான்டாக்டே பண்ணல. அதே மாதிரி இப்போ 3 days பேக் நான் வந்து ஆன்லைன்லயும் சப்மிட் பண்ணினேன் அப்ளிகேஷன். இந்த மாதிரி சோலார் பம்ப் செட் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆன்லைன்ல சப்மிட் பண்ணி இப்போ 3 months கழிச்சு ஒரு 3 days பேக் கால் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல நம்ம ஒரு 3 HP மோட்டர் வைக்கணும்னாலே 82,171 கட்ட வேண்டியிருக்கு, அல்லது 1 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. இதுக்கு சோலார் பம்ப் செட் வந்து சொசைட்டியா சேவ் பண்ணுது அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தா கூட டோட்டல் காஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. 2.25 லட்சம் போடுறாங்க. எப்ராட்ல எல்லாம் இவ்வளவு காஸ்ட் கிடையாது. நார்மலாவே சோலார் மத்த ப்ராஜெக்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க கொடுத்திருக்க கொட்டேஷன் டூ ஹை. இப்ப வந்து எந்த விவசாயியுமே 1 லட்சம் ரூபாய் வந்து டிடி எடுத்து கொடுத்த பிறகுதான் அவங்க அதை பத்தி பேசவே ஆரம்பிப்பாங்களாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல. சோ எந்த விவசாயி 1 லட்சம் ரூபாய் டிடி எடுத்து கொடுப்பாங்க? அதுக்கு பதிலா 2 லட்சம் ரூபாய் கட்டினா அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருவாங்க. சோ அது வந்து எல்லா விவசாயிக்குமே சேஃபா இருக்கும். சோ அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ராதாகிருஷ்ணன் சார் சொன்னீங்க. ஆனா நீங்க வந்து இந்த காஸ்ட் கான்செப்ட வந்து நீங்க கன்சிடர் பண்ணுனாதான் ஏதாவது ஃபார்மர்ஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நாங்க பண்ண முடியாது. இவ்வளவு 1 லட்சம் நீங்க சப்சிடி 70% கொடுக்குறோம்னு சொன்னா கூட 1 லட்சம் ரூபாய் ஒரு ஃபார்மர் கட்டி எப்படி சோலார் பம்ப் செட் எடுப்பாங்க? ஏன்னா சோலார்ல நிறைய ரிஸ்க் இருக்கு. 1 மாசத்துல 2 மாசத்துல ரிப்பேர் ஆயிருது. அதுக்கப்புறம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது அனிமல்ஸ் ஓடிடுச்சுன்னா உடைஞ்சு போயிருது. நிறைய ரிஸ்க் இருக்கு. மேல வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இன்னொன்னு மோட்டர் சரியா ஓட மாட்டேங்கி இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கிறதுக்கு பதிலா சீப்பரா எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறப்ப அதுக்கு தானே போவாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுது, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்கிறப்ப நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரொவைட் பண்ணலாம். அதே நேரத்துல பிரைவேட்டு கிட்ட நீங்க கான்ட்ராக்ட் விடாதீங்க. பிரைவேட்டு கிட்ட எது கான்ட்ராக்ட் விடணும்? நீங்களே இம்போர்ட் பண்ணி செய்ய வேண்டியதானே இன்ஸ்டாலேஷன். எவ்வளவு பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்கிறீங்க, 4 ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணி செய்யலாம். இப்போ வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன்லயும் பிரைவேட் தான் பெனிஃபிட் ஆறாங்க. இதுலயும் இந்த 2 ப்ராஜெக்ட் தான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2லயுமே பிரைவேட் கம்பெனிஸ் தான் பெனிஃபிட் ஆறாங்களே, ஃபார்மர்ஸ்க்கு இதனால ஒரு லாபம் கிடையாது. எந்த ஃபார்மர்ஸும் இதுக்கு வரமாட்டாங்க இந்த பர்டிகுலர் சோலார் பம்ப் செட்டுக்கு. ஏன்னா மினிமம் 82,000 ரூபாய் கட்டி டிடி எடுத்து கொடுத்த பிறகுதான் உங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும். அப்ப எதுக்கு எப்படி வருவாங்க? சோ இந்த பர்டிகுலர் கான்செப்டை நீங்க கன்சிடர் பண்ணா சோலார் பம்ப் செட்டை நல்லா ப்ரொமோட் பண்ண முடியும். நன்றி திருமதி சோபனா, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. அதாவது சார் முதல்ல சொன்னாங்க இது வந்து ஒவ்வொரு ரெவன்யூ டிவிஷன்ல RDO கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுல இயக்குகிறது அப்படின்னு சொன்னாங்க வேளாண் பொறியியல் துறை. நீங்க உங்களுக்கு என்ஜினியரிங் ஆபீஸ்ல ஏதாவது சிரமம் உண்டு என்றால் நீங்க நேரடியா இஇ பார்க்கலாம். எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர்ட்டையும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நிவாரணம் இல்லை என்றால் RDOவை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதற்கு முழு உரிமை இருக்கிறது. பட் இருந்தாலும் இது தொடர்பான தகவல் எதுவும் தெரிவிக்குமாறு திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, மேடம் சொன்ன சில விஷயங்களை நான் வந்து கருத்துல வந்து எங்களுடைய உயரலுவலுக்கு நான் கொண்டு செலுத்த முடியும். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நம்ம MNRE ஃபண்ட்ஸ் வாங்கி பண்றாங்க. இதை நான் தலைமை அலுவலர்கிட்ட நான் வந்து அனுமதி பெறல. நான் நிறைய கூடுதல் தகவல் என்னால சொல்ல முடியாது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த 1000 பம்ப்ஸ் வந்து இங்க அப்ரூவல் இருக்குது. கரண்ட் இயர் நம்ம
ஆரம்பிக்க போறோங்கிற தகவலை நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் சொன்னேன். பிளஸ் இந்த நீங்க சொன்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ்ல சில பெஞ்ச் மார்க் காஸ்ட்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க கொடுக்கறத ஒட்டி தான் நம்மளுடைய ஸ்டேட் ஷேர்ஸ் வந்து பண்ண முடியும். இது வந்து த்ரூ டெண்டர் ப்ராசஸ் தான் பண்ண முடியுங்கிற சூழ்நிலையும் இருக்கு. நேரடியாக டிபார்ட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் வந்து பாலிசி டெசிஷன்ஸ் இருக்கு. அது நம்ம எங்க அளவுல என்னால சொல்ல முடியுங்கிற இப்போதைக்கு அதை என்னால சொல்ல முடிய சூழ்நிலை இல்லை. இதை வந்து நமக்கு சார் சொன்ன மாதிரி ஆர்டிஓ கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஒரு உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் இருக்குது. அதுல நீங்க விண்ணப்பத்தை வந்து கொடுத்துடலாம். SCDMனு ஒரு போர்ட்டல் இருக்குது. அதுல இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நாங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இந்த PM குசும் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 5000 பம்ப்ஸுக்கு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 2000 பம்ப்ஸ் நம்ம கிட்டத்தட்ட பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. சில இடங்கள்ல சில குறைபாடுகள் இருக்கு. இப்போ அந்த சார் சொன்ன அந்த கான்செப்ட்ல சில இடங்கள்ல வந்து சரியான பம்பை செலக்ட் பண்றது, சரியான டெப்த்தில் நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்றது, அது மாதிரி AC/DC பம்ப்ஸு, இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக டெக்னோ ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணி அதை பிஃபோராக நம்ம வந்து நம்மளுடைய என்ஜினியர்ஸும் அந்த நம்ம கம்பெனியுடைய அப்ரூவ்டு கம்பெனிஸுடைய என்ஜினியர்ஸும் பார்த்து அதை கரெக்டாக வந்து நம்ம ஃபார்மர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து சரியான பம்பை நம்ம வந்து தேர்வு செஞ்சோம்னா இந்த இஷ்யூஸை பெருமளவில் நம்ம குறைக்க முடியும். வேறு மற்ற சிரமங்கள் இருந்தால் சம்மந்தப்பட்ட உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நேரடியாக நீங்கள் தெரிவிக்கலாம். இல்லை என்னுடைய நம்பரும் சொல்கிறேன். நானும் அந்த சம்மந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு அந்த உயர் அலுவலர்களுக்கு என்னால் தகவல் சொல்ல முடியும்னு நான் நம்பி இந்த தகவலை உங்களுக்கு என்னுடைய நம்பரையும் நான் வந்து உங்களுக்கு இந்த இதில் சொல்கிறேன். 9434-05-997. ராதாகிருஷ்ணன் சார், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட், புதுக்கோட்டையில் இருக்கேன். உங்களுக்கு என்ன சிரமங்கள் வேற எதுவும் இது சம்பந்தமான தகவல் கூடுதல் தகவல் வேணும்னாலும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவியை அவசியம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நன்றி சார். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு கந்தசாமி, நமது குழுவின் மூத்த உறுப்பினர், அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். இன்றைய ஜூம் கூட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். இந்த சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டு மாத்திரமல்ல, நண்பர் ஜோர்கள் கூறியது போல ஜெர்மனி நாட்டில் 100% சோலார் எனர்ஜி, சூரிய சக்தியை பயன்படுத்தி தான் அனைத்தையுமே இயக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சக்தியை பயன்படுத்தி நமது பாரதமும் வேளாண்மை மட்டுமல்ல அனைத்து துறைகளிலுமே சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி ஜெர்மனியை போல், நார்வே, ஸ்வீடனை போல் நமது பாரதமும் அதை பயன்படுத்தி மிக சிறப்பான முறையிலே ஈட்டத்தன்மையை என்விரான்மெண்டலை பாதுகாப்பதிலே முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று கேட்டு, குறிப்பாக பம்ப் செட் விவசாயிகளை எடுத்துக்கொண்டால் இது மிகவும் தேவையான அவசியமான ஒரு அங்கம். விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அங்கம். இதை அவர்கள் மிக முழுமையாக பயன்படுத்தி, ஆனாலும் உற்று கவனித்தோமேனால் நாம் என்னதான் புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நாம் தந்தாலும் அடாப்ஷன் பிஹேவியர், அதை பயன்படுத்தும் முறையிலே நமது பாரதத்தை பொறுத்தளவு, விவசாயத்துறையை பொறுத்தளவு மிக குறைந்த விழுக்காடுகளே தான் அதை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மை. 60 ஆண்டு காலமாக நாம் ட்ரிப் இரிகேஷன் பற்றி சொல்லிக் கொண்டு, சொட்டு நீர் பாசனம், விழுக்காடு என்று பார்த்தால் 100% விவசாயிகள் தான் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். மீதமுள்ள 85 விவசாயிகள் அந்த நீரை வீணாக்கி கொண்டுதான் இருக்கு. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு இருக்கும் பொழுது அதை உடனடியாக விவசாயிகள் பயன்படுத்துவதற்கு, 100% விவசாயிகள் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டை பயன்படுத்துவதற்கு திட்டங்களை தீட்ட வேண்டும். நாம் கண்டுபிடித்து இத்தனாயிரம் பம்பு செட்டுகள் தயார் செய்தோம், இத்தனை விற்றோம் என்பதிலே சில நிறுவனங்கள் லாபம் அடையலாமே தவிர கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு
இந்த புதிய கண்டுபிடிப்பு, இந்த புதிய தொழில்நுட்பம் அவர்களையும் சென்றடைய வேண்டும். இன்று எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருந்தாலுமே ஓவரால் பொதுவாக பார்க்கும் பொழுது இன்னும் பழைய முறையில் தான் விவசாயிகள் பொதுவாக செய்து கொண்டிருக்கின்றனர். புதிய புதிய வேளாண்மை தொழில்நுட்பங்களை அவர்கள் கையாளுவதே இல்லை. இந்த நிலை மாற வேண்டும். அதற்கு தகுந்த வேளாண்மை விரிவாக்க திட்டங்களை தீட்ட வேண்டும். ஏதோ கண்டுபிடித்தோம் சொன்னோம், உபயோகிப்பது அவர்கள் பாடு என்ற நிலையில இல்லாமல், பழையபடி அந்த நிலை இல்லாமல் புதிய தொழில்நுட்ப வேளாண்மை விரிவாக்க நுட்பங்களை பயன்படுத்தி இந்த சூரிய பம்பு செட் இது போன்ற புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கண்டிப்பாக பயன்படுத்துவதற்கு திட்டங்களை தீட்டுமாறு வேளாண் விஞ்ஞானிகளையும் இன்ஜினியர்களையும் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஜோ அவர்களுக்கும் என சுற்றுரை கேட்ட நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்க வேளாண்மை வெல்க விவசாயம் என்று சொல்லி எனது சுற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி, கருத்துக்கும் மிக்க நன்றி. திரு உலகமணி, நம்ம சார் வந்து ராதாகிருஷ்ணன் சார் மற்றும் கந்தசாமி சார் சொன்ன கருத்துகள் தொடர்பான உங்கள் பதில்களை தெரிவிக்கலாம். கண்டிப்பா. அதாவது கந்தசாமி சார் வந்து அது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அவர் சார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல வந்து டீட்டெயிலாக அந்த ஸ்கீமை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு அவங்களால எவ்வளவு கைட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தையும் அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ சார் கந்தசாமி சார் சொன்ன மாதிரி ஸோ 2 விஷயம் நான் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து நம்ம என்னதான் ப்ராடக்ட் வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதை நம்ம அடாப்ட் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல தான் இருக்கு. அதை சரியான முறையில வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி நான் சொன்னது போல ஏஐ சார் ஆல்ரெடி அதை வழிமுறைஞ்சிருக்காரு. அதாவது ஒரு விஷயம் நம்ம சோலார் பம்ப்னா அது என்ன பம்ப் போட போறோம் அப்படின்றது தெளிவா, அதாவது எத்தனை அடி, என்ன, எவ்வளவு தண்ணி, எவ்வளவு தேவை அப்படின்றத தெளிவா அறிஞ்சு நம்ம போட்டோம்னா அதுல இருக்கக்கூடியதை நம்ம வந்து சரி பண்ணலாம். மேடம் வந்து சொன்னதுபடி பாத்தீங்கன்னா அது நான் வந்து அந்த விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். நிறைய விவசாயிகள், அதாவது ஒரு 100ல வந்து ஒரு 30-40% விவசாயிகள் வந்து மேடம் சொல்ற இஷ்யூ இருக்கு. அது என்னன்னா நான் வந்து அது ஒரு கருத்தாவே வைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, தனி ஒருவர் நினைத்தால் ஜெகத்தை அழைத்து முடியும் போல ஒவ்வொருத்தரும் சொல்ற மாதிரி இப்ப கந்தசாமி சார் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது நீ யாராவது ஒருத்தர் மூலமா அது யாராவது ஒரு ஆபீசருக்கு போய் சேரும். அது போல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து இந்த சொல்றாங்க இல்லையா மேடம், இந்த மாதிரி சப்சிடில வந்து போடுறாங்க, அது சரியா ரெஸ்பான்ஸ் கிடையாது, அதே போல அது எதுவும் ஒரு 2 நாள் ஓடுது அப்புறம் ஓட மாட்டேங்குது, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு திறன் கொண்ட நிறுவனங்களை வந்து செலக்ட் பண்ணி அந்த மாவட்டத்துல வாரியா அவங்களுக்கு வந்து இவங்க சரியானவங்களா, இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு சோலார் கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாவட்டத்துல அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டரை வந்து பண்ணணும். அதே மாதிரி கொடுத்தா மட்டும்தான் சர்வீஸ் ஓரியன்டாவும் பண்ண முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு குற்றச்சாட்டாவே நான் வைக்கிறேன். என்னன்னா ஒரு 10 கம்பெனியை பொதுவா செலக்ட் பண்ணி, அதாவது கொட்டேஷன் வைஸ் எல்லாமே காமனா தான் பண்றாங்க. அந்த 10 கம்பெனில வந்து ஒரு 6-7 கம்பெனி வந்து வடநாட்டு கம்பெனியா இருக்கு. வடநாட்டு கம்பெனி எவ்வளவு நாளைக்கு வந்து இங்க பண்ணுவாங்கன்றது தெரியாது. அப்போ ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்தில் இருக்க கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணி தகுதி அடிப்படையில இப்ப தென் மாவட்டங்கள்ல வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க வந்து ஒரு ஹியரிங் வைக்கணும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க, கால்ஃபர் பண்ணுங்க, நீங்க வந்து உங்களுடைய கம்பெனி டீடைல்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்க, எலிஜிபிளா இல்லையன்றதை பார்த்துட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து டெவலப் பண்ணணும். இப்ப கர்நாடகாவில் போய் நம்ம பெரிய டெவலப் ஆக முடியுமா சொல்லுங்க பாப்பா. அந்த கம்பெனி இங்க வந்து டெவலப் ஆகுறாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய நம்ம மொழிக்கு மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்குமே இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து திறனாய்வு செஞ்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து டெவலப் பண்ணா மட்டும்தான் ஸ்கீமோட சேர்ந்து தமிழ்நாடு வளரும். இல்லைன்னா நானும் ஒரு பிரைவேட் கம்பெனி தான், மேடம் சொல்றதை ஏத்துக்கிறேன், சப்சிடி கொடுத்தோம், கம்பெனி சம்பாரிச்சதுன்னா விவசாயிகள் வந்து வானத்தை தான் பார்க்கணும். இந்த நிலை மாறணும்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எலிஜிபிளா இருக்கக்கூடிய, நான் ஒன்னும் அதாவது எப்படி சொல்றதுன்னா எலிஜிபிள் இல்லாம சொல்ல வரல, கவர்மெண்ட் என்ன விதிக்கிறீங்களோ அந்த எலிஜிபிள வந்து கரெக்டா கொண்டு, சோலார் பம்புக்கு பண்ணணும்னா ஒரு 10 பம்பு பண்ணணும்னு ஒரு எலிஜிபிள் கொண்டு வரணும். நீங்க 2000 பம்பு பண்ண ஆளுதான் அப்ளை பண்ணணும்னா அப்ப மாவட்டத்துல என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் ஒரு பரிசீலனை பண்ணணும். பண்ணா நிலைமை கண்டிப்பா மாறும். கண்டிப்பா கண்டிப்பா. உலகமணி திரு உலகமணி சார் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கிறேன். இது வந்து அப்ரூவ்டு லிஸ்ட்ல வரும்போது அதை வந்து நாம செலக்ட் பண்ற அதிகாரிகள் அவங்க லோக்கலா இருக்கிற கம்பெனிகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாச்சுன்னா அது ஒரு இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா வட இந்தியாவில் உள்ள நிறுவனங்களை நாம வந்து வாரண்டின்னு சொல்லி போகும்போது அவங்கள போய் அப்ரோச் பண்றது அவ்வளவு ஈஸியா இல்லை. அந்த அளவுக்கு நமது
டிபார்ட்மெண்ட்லயும் சர்வீஸ் செய்ய முடியாது, கொஞ்சம் சிரமம் தான். அதனால அந்த நிறுவனங்களை நாம லோக்கலைஸ்டு நிறுவனங்களை நாம கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணோம்னா அது அந்த சில பிரச்சனைகளை நாம தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து திரு ஹியூபர்ட் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ஹியூபர்ட் சார், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி திரு ஜோ சார். ரொம்ப அருமையா இருக்கு இந்த டிபேட், சரியா காரசாரமா இருக்கு, ரொம்ப நன்றியா இருக்கு. அதாவது திரு உலகமணி சார், என்னுடைய கேள்வி நீங்க அந்த கேள்வியே எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாய்ஸ்ல கூட விட்டுடலாம், தப்பு இல்லை. என்னன்னா வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபர், கேபிள் இல்லாம சோலார் பவரை கொண்டு வரலாம்ன்றது பெரிய ஸ்டடி கடந்த 15 வருஷமா நடக்குது. இதுல உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? நம்பர் 1. அடுத்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் கேட்கிற, குறிப்பா திரு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு. சார், அந்த சிஸ்டர் நம்ம அந்த நெலஸ்கா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு இதுல இந்த மாதிரி ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கு இங்க. ஆனா பட் நீங்க முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு செய்றீங்க. அதை இது கவர்மெண்ட் ஏன் ஒரு பிளெக்சிபிள் பாலிசினா எல்லாமே ரிஜிட் பாலிசியா இருக்கு, நீ இந்த இடத்துல தான் வாங்கினது, அது ஏன் ஒரு பிளெக்சிபிள் பாலிசி, ஒரு 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 டிஃபரன்ஷியல் பிளெக்சிபிள் பாலிசின்னும் போது கொஞ்சம் அது விவசாயிகளுக்கு நம்ம கந்தசாமி சார் சொன்ன மாதிரி போய் ரீச் ஆகுறதுக்கு, போய் கிட்ட போய் சேர்றதுக்கு, அது யூஸ் ஆகுறதுக்கு அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பதில் சார், 2 பேர்கிட்ட கேட்டுருக்கேன். கண்டிப்பா சார். இல்ல, நீங்க வயர்லெஸ் சொன்னீங்க, அது சம்பந்தமா நான் இன்னும் எந்த ஒரு இது இல்லை, பட் வந்ததுன்னா நல்லதுதான் சார். வயர்லெஸ் இது அது சம்பந்தமான எனக்கு எதுவும் தகவல் தெரியல, நான் அதை படிச்சுட்டு நான் நோ ப்ராப்ளம் சார். இப்போ நான் இந்த கவர்மெண்ட் ஷுட் டூ அ ஸ்டடி, இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இந்த பிளெக்சிபிளா இருக்கிற பாலிசியை விட ஈவன் ஒரு வாட் யூ கால் ஒரு பிளெக்சிபிள் பாலிசிஸ் இன் பர்ச்சேஸ் ஆஃப் மோட்டார்ஸ், ரீச்சிங் அவுட் டு ஃபார்மர்ஸ். ஏன்னா கந்தசாமி சொல்றது வெரி வேலிட் பாயிண்ட். இவ்வளவு நாள் இருந்து நம்ம போய் அவங்களுக்கு எதுவுமே ரீச் ஆகாத இருக்குன்னு வைங்களேன், அந்த ட்ரிப் இரிகேஷன் எதுவும், தட்ஸ் a shame on us. அதுக்கு ஏதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? ராதாகிருஷ்ணன் சார், யூ ஆர் டூயிங். சார், நான் வரேன் சார், லைன்ல தான் இருக்கேன் சார். அதாவது சார் சொன்ன முக்கியமான விஷயம் இப்ப இந்த PM குசும் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நுண்ணீர் பாசனத்தை இணைச்சுதான் நம்ம இதை பண்ணக்கூடிய அந்த ஆர்டர்ஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வரோம். கிட்டத்தட்ட 2014-15 இருந்தே நம்ம துறையில இந்த நம்ம சோலார் பம்ப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்சஸ், சர்வீசஸ் ஒரு 5 இயர்ஸுக்கு அவங்க காம்ப்ரிஹென்சிவா அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளும் இதுல இருக்கு. இப்போ எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுல MNRE-னுடைய ஷேர் நம்ம 30% வாங்க வேண்டியது இருக்குது. அதனுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. முன்னால பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்ரூவ்டு கம்பெனிஸ் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டிலே ஆகிட்டே இருக்குங்கிறதுனால நம்மளுடைய ஸ்டேட் டெண்டரை இப்போ விரைவாக செயல்படுத்தணுங்கிறதுல டெண்டர் மூலமா தான் இதை சில கண்டிஷன்ஸு, சில அவங்க பணம் கொடுக்குறவங்களுடைய அந்த கண்டிஷன்ஸ் பேஸில் தான் நம்ம அந்த டெண்டர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம துறையிலேருந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது என்னுடைய லெவலுக்கு மீறின விஷயங்கள். நான் ஒரு ஆர்வத்தினில் தான் நம்ம விவசாயிகளுக்கு சென்றடையணுங்கிறதெல்லாம் இந்த திட்டத்தினுடைய இப்போ உள்ள கூறுகளை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். சார் சொன்ன விஷயங்களையும் நான் என்னுடைய உயரலுவலர்களுக்கு கண்டிப்பாக தெரிவிப்பேன். ப்ளஸ் நுண்ணீர் பாசனத்தை இதில் இணைச்சிக்கணுங்கிறது இதனுடைய ஒரு கண்டிஷனு. ப்ளஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு நிறைய வேளாண்மை துறையில இருந்து, வேளாண்மை தோட்டக்கலை துறையில இருந்து நிறைய நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலையும் கிட்டத்தட்ட 2000-3000 ஹெக்டேர்ஸ்க்கு மேல பெர் இயருக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அதிகமா பண்றாங்க. ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனை விட ட்ரிப் இரிகேஷனுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஏன்னா 300-400 அடிக்கு கீழே இப்ப எங்களுடைய மாவட்டங்கள்லயே வாட்டர் லெவல் கீழே போயிடுச்சு. அப்ப சோலார் பம்ப்ஸ் கிட்டத்தட்ட நம்ம HP இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் தான் இப்போ 15 HP வரைக்கும் போயிருக்கிறாங்க. பிளஸ் மேடம் சொன்னதுல காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதுக்காக சில நம்ம நபார்டு மூலமா சில ஷேர் இதை நம்ம கான்ட்ரிபியூஷன் அவங்ககிட்ட அந்த பேங்க் லோன்ஸுக்கு நம்ம எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுமாங்கிற விஷயங்களையும் அவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் நம்புறேன். பிளஸ் உங்களுடைய கருத்துக்கள் இந்த டிபேட்ல கலந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தொடர்ந்து இந்த நம்ம ஃபோரம் பப்ளிக்காக
செய்யற விஷயங்களை ரொம்ப மனமூந்து பாராட்டுறேன். இதை எங்களுடைய விவசாயிகள் குரூப்லையும், மாவட்ட ஆட்சியர் இருக்கிற விவசாயி குரூப்ல மற்ற எல்லா விவசாயிகளுக்கும் என்னுடைய சார்பா ஒரு சர்வீஸா நான் இதை எடுத்து போயிட்டு இருக்கிறேன். இதுல நான் பங்கு பெறணும், சோலார் பம்ப் வந்ததுனால எங்களுடைய என்ஜினியர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிளஸ் இதையும் நான் ஒரு மகிழ்வோட இந்த நிகழ்வுல கலந்துகிட்டதுல சந்தோஷப்படுறேன். நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை வேல்யூ அடிஷன் அன்னைக்கு போட்டிருந்தீங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களால் பங்கெடுக்க முடியல, இருந்தாலும் யூடியூப்லையும் கொடுக்குறீங்க. அதையும் நாங்க எல்லாருக்கும் விவசாயிகளுக்கும் திரும்ப கொடுக்குறோம். இத இந்த அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கிற நிறுவனங்களுக்கு கொடுக்கணுங்கிற சில கோரிக்கைகளையும் சார் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். இருந்தாலும் சில கண்டிஷன்ஸ் டெண்டர் கண்டிஷன்ஸ்ல அவங்க என்ன நார்ம்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல சில நார்ம்ஸ் சொல்லுவாங்க. இந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய கட்டாயத்துல நம்ம துறைகள் கண்டிப்பா இருப்பாங்கிறத நான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருப்போம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். யூ ஹேவ் பீன் லிமிட்டட். உங்களுடைய லிமிடேஷன்ஸ் பாலிசி லிமிடேஷன். அதுக்கு மேல உங்களால போக முடியாது. ஆமா, எஸ் நான் என்னால அந்த தகவல்களை, கூடுதல் தகவல்களை என்னால சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஒரு மாவட்ட அளவுல இருக்கிற ஒரு உதவி பொறியாளர் தான் நானு. அது ஹெட் குவார்டர்ஸ்ல பெர்மிஷன் இல்லாம நம்ம நிறைய விஷயங்களை இதுல ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலை. பிளஸ் இந்த வேலிட் பாயிண்ட்ஸை நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதை தொடர்ந்து 5 வருடங்கள் பராமரிக்கிறதுக்கு அந்த டெண்டர் எடுத்த நிறுவனங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சென்டர்ஸ் போட்டு, சர்வீஸ் சென்டர்ஸ் போடுறதும் சரி, SCTM போர்ட்டல் நம்ம அப்ளிகேஷன்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்றதும் சரி, எல்லாமே மானிட்டரிங் சிஸ்டம் ரொம்ப டைட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால விவசாயிகளுக்கு எந்த குறையும் வராம தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் சார். 2014-15 இருந்தே நம்ம நம்ம மாவட்டத்துல செஞ்சிட்டு இருக்கோம். அது அரசினுடைய திட்ட நடைமுறைகளை விவசாயிகளுக்கு கொண்டு செலுத்துறதுல நம்ம ஒரு சர்வீஸ் மோட்டோவோட நம்ம செயல்படணுங்கிறதா நம்ம நோக்கம். இது நிறைய விவசாயிகள் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரிமோட்ல இருக்கிற விவசாயிகளுக்கு இபி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விவசாயிகளுக்கு இது எத்தனையோ முறை இடங்கள்ல போய் நானே பார்த்துருக்கிறேன். நாடு ரொம்ப டிஸ்டன்ஸ், ரிமோட் லொகேஷன்ல இருக்கும், கடலை போட்டுட்டு இருப்பாங்க, வாட்டர் ரொம்ப கம்மியா இருக்கும், அதை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு அந்த சந்தோஷம் இருந்துகிட்டு தான் இருக்கு. திட்டங்களை நம்ம அரசின் திட்டங்களை விவசாயிகளுக்கு கொண்டு செலுத்துறதுல நம்ம ஒரு பாலமா இருக்கணும். எல்லாரும் இந்த ஃபோரம் அதை நல்லா எடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கறதுல சந்தோஷப்படுறேன் சார். அரசு திட்டப்பணிகளை நம்ம முழுமையா நம்ம செய்த எடுத்துக்கிட்ட பொறுப்பை அரசுல துறையில பணிபுரியும் போது அரசினுடைய திட்ட வழிமுறைகளுக்கு இணங்க, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்மளால முடிஞ்சதை இந்த விவசாயிகளுக்கு நம்ம சென்று சேர்த்தாலே நம்ம மிகப்பெரிய ஒரு புண்ணியமா ஆயிரும் அப்படிங்கறதா சார் என்னுடைய கருத்து. அது நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மீடியாவில் எத்தனையோ வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல ஃபார்மர்ஸ் குரூப் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. அது எல்லாத்துலயுமே முடிஞ்ச வரைக்கும் அரசின் திட்டங்களை நாங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா அதுதான் ஓரளவுக்கு மக்களை ரீச் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம் சார். அதனால என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் 24x7 எங்களுக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. இதை உரிய உயரளவுகளுக்கு எடுத்து கண்டிப்பா கொண்டு போவோம் சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சோ மச் திரு ராதாகிருஷ்ணன். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் கன்சர்ன் ஆல்சோ. ரொம்ப அக்கறையாக ஃபார்மர்ஸ் மேல இவ்வளவு கரிசனத்தோட இவ்வளவு இல்ல, அவங்க சான் ஏறுனா முளம் சறுக்குறாங்க. கண்டிப்பா அவங்க படுற அவஸ்தையில நம்ம நேரடியா சந்திக்கிறோம் களத்துல. வறட்சியும் வெள்ளமும் விலை போகாத, அதாவது மார்க்கெட்டிங் சைட்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்க்கெட்டிங் லிங்கேஜஸ், உழவர் சந்தை மாதிரி மார்க்கெட்டிங் லிங்கேஜஸ் மாவட்ட அளவுலையும் சரி, மாநில அளவுலையும் சரி, இன்னும் பெரிய அளவுல விரிவுபடுத்தணும்னா அவங்களுக்கு விளைபொருள் டிபிசி இல்லைன்னா நமக்கு நெல்லே இன்னைக்கு ப்ரொக்யூர்மெண்ட் வராது. அந்த அளவுக்கு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு அனைத்து இப்ப கேழ்வரகுல இருந்து மில்லட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அரசு தனி பட்ஜெட் போட்டு அதை கேட்டு மாவட்ட அளவுல போய் சுற்றுப்பயணம் பண்ணி, அமைச்சர் அளவுல சுற்றுப்பயணம் பண்ணி கருத்துக்களை கேட்டு அதை ஒவ்வொரு பட்ஜெட்லயும் அதை எதிரொலிக்கிறாங்க. வரும் பட்ஜெட்லயும் அதை எதிரொலிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி விழிப்புணர்வை விவசாயிகளுக்கு ஏற்படுத்த அது கண்டிப்பா நம்ம ஒரு சக்சஸான இடத்தை கண்டிப்பா போய் சேருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு சார். நன்றி சார். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ப்ரோக்ராம். தேங்க்யூ சோ மச். ராணிப்பேட்டை மாவட்டம் தினகர் பாபு சார். தினகர் பாபு ப்ளீஸ். சார், இந்த பேனலுக்குலாம் இன்சூரன்ஸ் இருக்கா சார்? துறை மூலமா பண்ணக்கூடிய இதுக்கு இன்சூரன்சஸ் கண்டிப்பா இருக்கு. அவங்களுடைய மேனுபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் வரும்போது இருக்கு. நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய த்ரெட்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம நேச்சுரல் கெலாமிட்டிஸ்க்கு இல்ல அவங்களுடைய மேனுபேக்சர் சைட்ல நமக்கு 5 years த்ரூ டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு
நமக்கு இன்சூரன்சஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. இன்னும் அடிப்படை கொஸ்டின் சார், இது லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுதா இல்ல ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுதா? லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுதா, ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுதா? லைட் எனர்ஜி அதாவது ரெண்டு இருக்கு. சோலார்ல வந்து சோலார் போட்டோ வோல்டிக்னு ஒன்று இருக்கு, சோலார் தெர்மல்னு இருக்கு. இந்த சோலார் போட்டோ வோல்டிக் தான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலா மாறுது. ஹீட் எனர்ஜி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற வாட்டர் ஹீட்டரு, அதே மாதிரி வந்து இந்த டீசாலினேஷன் சொல்லுவோம், அதாவது உவர் நீரை வந்து குடிநீரா மாத்துற இடத்துல நம்ம வந்து ஹீட் எனர்ஜி வந்து பயன்படுத்துவோம். மேஜரா எலக்ட்ரிக்கலுக்கு பயன்படுத்துறது எல்லாமே வந்து சூரிய ஒளி தான், லைட் எனர்ஜி தான். சரிங்க சார். இப்போ நகர்ப்புறங்கள்ல ரொம்ப அதிகமா பிரகாசமா வெளிச்சங்கள்லாம் வச்சிருக்காங்க லைட்டுகள்லாம், அந்த லைட்டை யூஸ் பண்ண முடியுமா? இல்ல சார், அதாவது போட்டான்ஸ், அதாவது சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய போட்டான்ஸ் மூலமா தான் நம்ம வந்து எலக்ட்ரான் நடந்து நமக்கு மின்சார உற்பத்தி ஆகுது. மற்ற லைட்ல எல்லாம் பண்ண முடியாது. மற்ற லைட்ல வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்என்டி பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலா இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய சிஎஃப்எல் எல்இடி எல்லாம் பயன்படுமா அப்படின்றதெல்லாம் பாக்குறாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது வருங்காலக்கூடிய ஆராய்ச்சியில் தான் நம்ம பண்ண முடியும். நார்மலா சூரிய ஒளி தான், அதாவது உங்களுக்கு வெப்பமும் அதிகமாயிடக்கூடாது. இப்ப நார்மலா ஒரு 25 டிகிரி இருக்கு அப்படின்னா அது 35 டிகிரிக்கு மேல போயிடுச்சுனாலுமே உங்களுக்கு மின்சார உற்பத்தி கம்மியாகும். அதை ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் சொல்லுவோம், எஸ்டிசின்னு சொல்லி. அது 25 டிகிரி ஸ்டாண்டர்டா சொல்றாங்க. அதுக்கு மேல போற பட்சத்துல உங்களுக்கு வெயில் அடிக்கும் பட்சத்துல உற்பத்தி வந்து கொஞ்சம் கம்மியாகுது. இதுதான் வந்து ஆய்வுல கிடைச்ச தகவல். டிசி மோட்டாருக்கு ஏசி மோட்டார் சொல்றீங்க சார், எது விலை சீப்பு? ஏசி மோட்டார் சீப்புங்க சார், டிசி மோட்டார் ரேட் அதிகம். தேங்க்யூ தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி. சார் வணக்கம். வணக்கம் சார். குப்புசாமி தங்கவேல் பேசுறேன் சார். ஓகே சார். சார் இப்போ இது சோலார் எனர்ஜிக்கு அப்ளை பண்ணணும்னா இபிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க, இல்லை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இபிக்கு கொடுத்துருக்க அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணணும்னு சொல்றாங்க. இது பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ட்டு. இல்ல அது மாதிரி இல்ல. இப்ப நம்ம பண்றது வந்து ஆஃப் கிரிட் தான். ஆஃப் கிரிட் ஸ்டாண்ட் அலோன் சோலார் பம்ப் தான் நம்ம வேளாண்மை பொறியியல் துறை மூலமா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது. இப்ப 1000 பம்ப்ஸ் அப்ரூவல் ஆயிருக்குன்னு நான் சொன்ன விஷயம். அதுல முன்னால அந்த மாதிரி இருந்தது, இலவச மோட்டார் வந்து இலவச மின் இணைப்பு பெறுவதற்கு நீங்க அதை வந்து கேன்சல் பண்ணா கொடுக்கணுங்கிறதெல்லாம் பழைய திட்டங்கள்ல இருந்தது கடந்த ஆண்டுகள்ல. இப்போ வந்து நமக்கு நீங்க ஒரு அசூரன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், ஒரு அண்டர்டேக்கிங். அதாவது ஒருவேளை உங்களுக்கு இபி கிடைச்சிருச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம டான்ஜெட்கோக்கு மின் வாரியத்துக்கு உங்களுடைய சோலார் பம்ப்ல இருந்து கிடைக்கக்கூடிய மின் இணைப்பு இதை வந்து மின்சாரத்தை அவங்களுக்கு நம்ம கிரிட்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்தா நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, செமி கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் இல்ல ஓவர் எக்ஸ்பிளாய்டட் பிளாக்ஸ் இல்லையா, டார்க் ஏரியா அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதாவது கிரிட்டிக்கல், செமி கிரிட்டிக்கல், ஓவர் எக்ஸ்பிளாய்டட் இந்த மாதிரி பிளாக்ஸ்ல நம்ம இந்த ஸ்கீமை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க பண்ணுங்கிற கட்டாயம் இருந்து வாட்டர் லெவல் ஓரளவுக்கு இருந்து அவங்க வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா அவங்க ஏற்கனவே டீசல் என்ஜின்ஸ் அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து பயன்படுத்த கட்டுப்படி ஆகல, செலவு வந்து டீசல் என்ஜின்ஸ் பயன்படுத்த முடியலங்கிற சூழ்நிலையில அவங்க பயன்படுத்திக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சேஃப் ஃபிர்காவில் மட்டும்தான் இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிற சூழ்நிலையும் இந்த ஜியோல இருக்குங்க. அதையும் நான் கூடுதலா தகவலா சொல்லிக்கிறேன். நன்றி 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 சார். நன்றி ராதாகிருஷ்ணன் சார். நன்றி திரு தினகர் பாபு. அனைவருக்கும் நன்றி. திரு குப்புசாமி சார், உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. சோலார் பம்ப் செட், சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் என்பது தொடர்பான தகவல்கள் வெகு விளக்கமாக திரு உலகமணி அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. மாறி வரும் உலக சூழலில் வேளாண்மைக்கு பம்ப் செட், குறிப்பாக சூரிய சக்தி பம்ப் செட் மிக இன்றியமையாத ஒன்றாக நான் கருதுகிறேன். மாதிரி கிளைமேட் சேஞ்ச் போன்ற பல உபாதைகளில் உலக நாடுகள் சிக்கி தவிக்கும் இந்த சூழலில் நாம் கண்டிப்பாக வந்து கிரீன் எனர்ஜியை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது சூரிய சக்தியும் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு சக்தியாகும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கூடுதல் தகவல் வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும், திரு காஜா நஜிமுதீன் சார், திரு ராதாகிருஷ்ணன் சார் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.